அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் மனிஷ் மணிகண்டன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பெயரின் முதல் எழுத்து DMT. இந்த 3 எழுத்துமே பார்த்தீங்கன்னா ராகுவோடைய எழுத்து, அதாவது 4ஆம் நம்பர் எழுத்து, அந்த ஃபஸ்ட்டு லெட்ரு. இப்போ இந்த ராகு உங்களுடைய அமைப்புக்கு அடுத்த 90 நாள் என்ன மாதிரியான பலன்களை செய்ய போகுது? உங்கள் பேரோடைய முதல் லெட்ரு டியாவோ எம்ஓவோ டி இருந்தால் இந்த பலன் பொருந்தும். இப்போ கோச்சாரத்தில் ராகு குருவோடைய வீட்டில் இருக்கிறாரு. குரு வீடு கொடுத்த குரு வீடு வாங்கின சொத்துக்களை குறிக்கக்கூடிய செவ்வாய் வீட்டில் இருக்கிறார், நெருப்பு வீட்டில் இருக்கிறார். அந்த குருவோடைய 9ஆம் பார்வையும் தன் சொந்த வீட்டை பார்வையிடும். இதில் ஒரே விஷயம் என்னென்னா, இங்கே சூரியனுடைய நிலை பார்த்தீங்கன்னா ராகு என்ற வீட்டுக்கு 10ல் இருக்கிறார். அதிலே முதல் விஷயம் என்னென்னா, தலைமை பொறுப்புக்கு வரக்கூடிய பாக்கியம். நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அந்த ஃபீல்டில் தலைமை பொறுப்பு. அடுத்தது செவ்வாயம் கூட இருக்கிறார், வீடு வாங்கின சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு தங்கமான குணம் உள்ள ஒரு பெண், ஒரு ஆண் அமையக்கூடிய வாய்ப்பு, கணவராக அமையக்கூடிய வாய்ப்பு, பெண் மனைவியாக அமையக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா அந்த சுக்கிரன் ராகுன் என்ற வீட்டுக்கு பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார். அப்போ உங்களுடைய பேர் உள்ள அந்த லெட்டருக்கு பாக்கியஸ்தானத்தில் இருந்தாலே மிகப்பெரிய உன்னதமான யோகம். கூட புதனும் கூடியிருக்கார். அது உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி கொடுக்கும். இப்போ சூரியன் இப்போ இருக்கிற இடத்துல அடுத்த நகரக்கூடிய வீடு எல்லாமே ஃபேவர் தான். ஏன்னா இப்போ சூரியன் இருக்கிற இடம் தேவகுருவுடைய வீட்டில், அடுத்தது உத்திராட நட்சத்திரம், அப்படியே அந்த சூரியனுடைய நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுவார். அப்போ DMTயில் பிறந்த ராகுவோடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்களுக்கு அரசு வேலை, அரசாங்க சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் சாதகமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். பிரம்மாண்டமான யோகம், புதிய வளர்ச்சி, பெரிய அளவில் மாற்றங்கள், இது எல்லாம் உங்களுக்கு கொடுக்கும். இதில் ஒரே ஒரு சூட்சமாக என்னென்னா, இந்த பேர் ராகுவோடைய பேர் மதத்தில் முஸ்லீமை குறிக்கக்கூடியது. இந்து சாமியில் துர்க்கை, மாரியம்மன், காளியம்மன், வாராகி, இதை குறிக்கக்கூடியதும் இந்த ராகு தான். இந்த ராகு ஃபேவராக பாசிட்டிவாக ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஒரு சூட்சமாக என்னென்னா, எதுவுமே எனக்கு வேணும்னு எதிர்பார்த்துட்டே இருந்தால் அது கிடைக்காது. அது கிடைச்சே தீரும், ஒர்க்கை பார்ப்போன்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு மறந்து விட்டுட்டு ஒர்க்கில் கவனம் செலுத்த ஆரம்பிச்சிட்டாலே எல்லாமே சாதகமாக அமைய ஆரம்பிச்சிடும். எல்லா விஷயமும் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய வாய்ப்பையும் பாக்கியத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இதில் ஒரே ஒரு ப்ளஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, மைனஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ராகுவோடைய நிலை நேரடியாக புதனுடைய தொடர்பில் பெற்றிருக்கும் போது புதன் டபுள் கேம் ஆட வைக்கும். அந்த டபுள் கேம் அப்படின்றது உங்களுக்கு ஏற்படுத்துன்றதை விட ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க ஒரு சிலவங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அப்போ வரக்கூடிய நண்பர்களில் 4 பேரில் 2 பேர் தில்லுமுள்ளு பண்ணுவாங்க, டபுள் கேம் ஆடுவாங்க தான். ஆனால் 2 பேர் நல்ல நண்பர்கள் கண்டிப்பாக இருப்பாங்க. அப்போ இந்த இடத்துல உங்கள் மேலே உயிருக்கு உயிராக உண்மையாக நேசிக்கக்கூடிய ஒரு வரக்கூடிய ஒரு ஆண், ஒரு பெண்ணு நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு கண்ணை மறைக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்குமே நிறைய நல்ல விஷயங்களை நீங்கள் மிஸ் பண்ணியிருக்கீங்க, நிறைய நல்ல விஷயங்களை மிஸ் பண்ணியிருக்கீங்க. மீண்டும் அதே மாதிரி தவறுகளை செய்து விடாதீர்கள். இந்த டைம் வந்திருக்க வாய்ப்பு உங்களுக்கு மிக சிறப்பான வாய்ப்பு. அடுத்த 90 நாளில் இந்த புதன் ராகு நின்ற வீட்டுக்கு, அதுவும் பாகிஸ்தானத்தில் இருக்கிறாரு, செவ்வாய் வீட்டில் இருக்கிறாரு, புத்தியும் மனசையும் தெளிவடை வைக்கிறாரு, உங்களுக்கு பண வரவை ஏற்படுத்தி கொடுக்குறாரு. மிக முக்கியமாக அண்ணி, தாய் மாமா இவங்கள்ட்டெல்லாம் எதுவும் பகச்சிக்காதீங்க. ஏன்னா இவங்க மூலயமா உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும், மாற்றங்களை ஏற்படுத்தும். ஒரு சிலவங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்கலாம், ஆனால் அவங்கள வெறுக்கும் போது அந்த நிலை டபுள் கேம் ஆட வச்சிடும். ரெட்டை வேடம் போடக்கூடிய ஆட்கள்கிட்ட கூட்டு போய் உங்களை மாட்டி விட்டுரும். அது ரொம்ப ஒரு வேதனையான விஷயம். இது எல்லாம் உங்களுக்கு சாதகமான நிலையை ஏற்படுத்துறதுக்கு எந்த சூழ்நிலையிலையும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருக்காதீங்க. சூதாட்டத்தை வெறி பிடிச்சி விளையாடாதீங்க. சூதாட்டன்றது இவர் 10 பைசா வட்டி கொடுப்பாரு, 1 லட்சம் கொடுத்தா மாதம் 10,000 கிடைக்கும் அப்படின்ற ஒரு பேராசைக்குள்ளே மாட்டி மொத்த பணத்தையும் விட்டுறக்கூடாது.
ஏன்னா அந்தமாதிரி வாய்ப்பு ஏற்படும். ட்ரேடிங் பண்ணலான்னு சொல்லிட்டு வாய்ப்பு வரும். ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கான விஷயங்கள் மூலயமா பணம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு வரும். அதெல்லாம் தவிர்த்துருங்க. ஓகேங்களா? அதையெல்லாம் தவிர்த்துருங்க. சரி, இப்போ சூரியன் என்ற வீட்டுக்கு, சூரியனுடைய வீட்டுக்கு 5ஆம் பாவம், சூரியன் என்ற வீட்டுக்கு 9ஆம் பாவம் சூரியனுடைய வீடு. இந்த சூரியன் வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாபு வேலை விஷயங்கள் எல்லாம் சாதகமாக அமைச்சு கொடுக்கும். ஆனால் இதில் ஒரே விஷயம், சில விஷயங்களை காம்ப்ரமைஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். இதை விட இன்னும் பெட்டரான வேலை கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்ப்பில் நீங்கள் அங்கேயும் இங்கேயும் ட்ராவல் பண்ணிக்கிட்டு உங்களுடைய நேரத்தை நீங்கள் வீணடித்து கொண்டிருந்தால் அது உங்களுக்கு வலி வேதனையை அதிகமாகவே ஏற்படுத்தும். அதே போல் ராகுவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நார்மலாக இருங்க. ஏன்னா உங்களுக்கு உயிரை கொடுக்கறதுக்கு தெய்வம் மாதிரி ஒரு பொண்ணு வரப்போகுது, ஒரு ஆண் வரப்போகிறாங்க. அப்போ உங்களுடைய பேருக்கு அது அவ்வளோ அம்சம் சிறப்பான விஷயம். ஆனால் வந்து அவங்க மேலே எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்காதீங்க. அவங்க சாதாரணமானவங்க, அவங்க நல்லா இருக்கணும், நீங்களும் நார்மலாக இருங்க. வேறு விதமான எண்ணங்கள், வேறு விதமான செயல்களுக்குள்ளே மாட்டிக்காதீங்க. அடுத்தது சூரியன் வந்து சனியோடைய வீட்டுக்கு, அதுக்கடுத்தது இன்னொரு ஆண் சனி வீட்டுக்கு போகும். அங்கேருந்து நேரடியாக சூரியனுடைய வீட்டையே பார்த்துரும். அப்போ இந்த சூரியன் நேராகவே பார்க்கும்பொழுது உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்குதுன்னா, கடன் சார்ந்த விஷயத்துலேருந்து மீளக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். கடன் சுமையிலிருந்து மீளக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். மொத்த கடனை அடைக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாக்கும். இப்படி நிறைய பாசிட்டிவான விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் தப்பி தவறி கூட அவசரப்பட்டு திரும்பி கடன் வாங்கிடக்கூடாது. ஏன்னா திரும்பி கடன் வாங்கினா அந்த காசு யூஸ் ஆகாது. உதாரணத்துக்கு 10 லட்ச ரூபா கடன் அடிச்சிட்டிங்க, இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை, நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க. இந்த பிஸ்னஸ் பண்ணி பார்க்கலாமே, அதாவது சூதாட்டம் ஏதாவது பண்ணி பார்க்கலாமே, இதில் 1 லட்சம் போட்டால் 50,000 கிடைக்குன்றாங்க, 1.5 லட்சம் கிடைச்சிடுமே, உடனே கடன் அடிச்சிடலாமே, இந்த மாதிரி ஆசையை தூண்டி விட்டு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி உங்களை மாய வலையில் உங்களை கொண்டு போய் மாட்டி விட்டுரும். நீங்கள் நிதானமாக கவனமாக நீங்கள் டீல் பண்ணணும். இது ரொம்ப முக்கியம். இதுக்கிடையே முக்கியமாக இன்னொரு விஷயத்த சொல்லிட்டு சப்ஜெக்டுக்குள்ளே போகிறேன். நீங்கள் வந்து எண்கணிதம், நியூமராலஜி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு எப்படி தனிப்பட்ட ஒரு ஜாதக ரீதியாக உங்களுடைய பேரும் பிறந்த தேதி இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம், ஃபோன் பண்ணலாம். இவர் உங்களுக்கு தெளிவான ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டை நிச்சயம் ஏற்படுத்தி கொடுப்பார். 100%. உங்களுக்கு வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய எப்படி சூழ்நிலை இருந்தாலும் அந்த பிரச்சனையை சுலபமாக சரி செய்துவிட்டு நல்ல விதமான மாற்றங்கள், நல்ல விஷயங்களை பெறுவதற்கான வழிகள், வாய்ப்புகள், சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக ஏற்படுத்தி எல்லா விதத்திலையும் எதிர்மறை வலையிலிருந்து மீளக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். சரி, ஜாதகத்தில் இப்போ இந்த பிரச்சனை இருக்குது, இதை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்? இதை பண்ணணுமா, சரி பண்ணிடலாம். ஸோ அதை பண்ணணுமா, சரி பண்ணிடலாம். இப்படி அந்த அந்த விஷயங்களை செயல்படுத்துவதன் மூலம் உங்களுக்கு சாதகமான பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் இந்த மொபைல் நம்பர் 9035202531 இந்த மொபைல் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள், ஃபோன் பண்ணுங்கள். உங்களுக்கு தெளிவான ரிசல்ட்டை கண்டிப்பாக கொடுப்பார். உங்களுடைய வாழ்க்கை தரம், நிலை, சூழ்நிலைகள் எல்லாம் மேலோங்கி செல்லும். எதிர்மறை வலையிலிருந்து மீளக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு ஏற்படும். நல்ல விஷயங்கள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. இதுக்கிடையே இன்னொரு முக்கியமான விஷயம், எந்த சூழ்நிலையிலையும் அந்த ராகு வந்து குருவோட வீட்டில் இருக்கும்போது உங்களை அறியாமல் பொய் சொல்லாதீங்க, டாக்குமெண்ட் இல்லைன்னு சொல்லாதீங்க. ஆகாத விஷயம், நெகட்டிவான விஷயம், புத்தியை கெடுக்கக்கூடிய விஷயம், இந்த மாதிரியான புதனுடைய நிலை, டாக்குமெண்ட் சம்மந்தமாக, இன்சூரன்ஸ் சம்மந்தமாக இதெல்லாம் பத்திரமா கரெக்டாக வச்சுக்கணும். ஏன்னா இது சம்மந்தமான விஷயத்தில் உங்களுக்கு ஏமாற்றத்தை ஏற்படுத்தும். இதன் மூலம் உங்களுக்கு வலிகள், வேதனை ஏற்படுத்தும்ன்ற மைனஸும் இருக்குது. அப்போ இந்த 90 நாட்களில் உங்களுக்கு வீடு வாகன சொத்துக்கள், பல்வேறு விதமான வழிகள், வாய்ப்புகள் உங்களுக்கு குவிந்து கொண்டே இருக்கும். இந்த நிலை, தரம், எண்ணங்கள், செயல்கள் அனைத்தும் மேலோங்கி போகும். நல்ல விஷயங்கள் உங்களுக்காக காத்திருக்கிறது. நல்ல மாற்றங்கள், நல்ல விஷயங்கள் உங்களுக்கு மேலும் 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 உன்னதமான வாழ்க்கை, உயர்ந்த சிந்தனை, உயர்ந்த நிலை, இப்படி பல்வேறு விதமான வாய்ப்புகள், பேரானந்தத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்களுக்குள் நீங்கள் கவனம் செலுத்தப் போகிறீர்கள். இதன் மூலம் சிறப்பான வெற்றியை நீங்கள் அடைவீர்கள். நீங்கள் திருப்பி சொல்கிறது என்னன்னா, இந்த மொபைல் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள்.
100% உறுதியாக ரிசல்ட் வாங்கி கொடுப்பார். உங்களுக்கு நல்லது தான் நடக்கும், நடந்தே தீரும். நீங்கள் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள். இது ஒரு புது சேனல். சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். எல்லோரும் நல்லா இருக்கட்டும், நல்லதே நடக்கும். இறைவன் துணை இருப்பார்.